விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிருது. 27 போனார் உள்ள, இன்னமும் அது வெளியே வராமல் இருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் ஜென்மகுரு சிறைப்படுத்தும்னு சொல்லுவாங்க. அவரே வந்து வீட்டுக்குள்ளே பூந்து கதவை தாப்பா போட்டுக்கிட்டா நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அரசியலுக்கு என்று வருபவர்கள், பொது வாழ்க்கைக்கு வருபவர்கள், நாம கூட்டத்துக்குள்ள நடந்து போற தில் இருக்கணும். எனக்கு கூட்டமே வரக்கூடாது, என்னை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு ஆளே இருக்கக்கூடாது. இவர் என்ன மனுஷ விடுகுண்டா, அவரை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு ஆளே இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஓட்டு வேணும், ஆனால் ஜனங்க வேண்டான்னாக்க அது தவறான மனோபாவம். ஏன்னா அவர் வந்து சினிமாவில் பார்த்த அரசியலை அப்படியே நிஜ வாழ்க்கையில் பண்ணணும்னு நினைக்கிறது விஜய்க்கு இன்னும் பக்குவமின்மையை காட்டுறது. அவரால் பெற்ற தந்தையையே மதிக்க முடியல, அவர் மற்ற பெரியவங்களை எப்படி மதிப்பார்? அவர் ஃபஸ்ட்டு எஸ்ஏசி கிட்ட போய் நீங்கள் வழிநடத்துங்க என்ன அப்படின்னு கேட்டால் கூட அவருக்கு பெட்டராக இருக்கும். இப்போ வந்து அவருக்கு உதவி செய்கிறேன்னு வராங்களே பிஜேபி, இவங்கெல்லாம் யாரும் உதவி செய்ய வரல. அவர் ஒரு லாக்கில் போட்டு மாட்டணும்னு அந்த லாக்கில் இவரே சிபிஐயோட இதை கேட்டு மாட்டிக்கினார். இவர் இப்போ சிபிஐ எப்போ கூப்பிட்டாலும் இவர் போகணும். சாரி நான் வீட்டில் இருக்கேன், அதெல்லாம் இவர் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கணும் அவர். அடுத்தது வந்து தயவு செய்து விஜய் எல்லாம் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரை அசிங்கப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் எம்ஜிஆர் கூட்டங்களுடன் வளர்ந்தவர். எம்ஜிஆர் ஒன்றும் அப்படியே மேக்கப் கலைச்சிட்டு கோடம்பாக்கத்துலேருந்து வந்து சிஎம் ஆயில்லை. அவர் திமுக கட்சியில் 20 வருஷத்துக்கு மேலே இருந்து அந்த கட்சியை தன்னுடைய பல படங்களின் மூலம் கட்சி கொள்கைகள் எல்லாத்தையும் வளர்த்து அங்கே ஏற்பட்ட சின்ன மனக்கசப்பினால் வெளியில் வந்து ஆரம்பித்த கட்சி. அவர் வந்து கட்சி தொண்டர்களோடு வந்தார், வெறும் ரசிகர்களோடு வரல. அவர் அதை புரிஞ்சுக்கணும். இவர் ரசிகர்கள்ங்கிறவங்க அங்கே குதிக்கிறது, இங்கே குதிக்கிறது, தாவறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது, இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? அதெல்லாம் தப்பான தவிர வந்து ஒரு 27,000 பேரை ஒரு அப்படி சொன்னால் அடங்கக்கூடிய அளவுக்கு தலைவராக இருக்கணும் இவர். அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க ஏதோ மிதிச்சாங்க, விழுந்தாங்க, செத்து போட்டாங்க. கூட்டத்தை என்ன கட்டுக்கடங்காத கூட்டம் என்ன? எம்ஜிஆருக்கெல்லாம் 1 லட்சம் வந்திருக்கு. இந்த இங்கே கபாலி கோயில் கிட்ட பாங்க, வருஷம் 3 லட்சம் பேர் வராங்க. இந்த வேளாங்கண்ணி மாதா கோயிலில் 2 லட்சம் பேர் வராங்க. இப்போ சஷ்டி 7 லட்சம் பேர் வருவாங்க. என்ன அசம்பாவிதம் நடந்துருச்சு? ஒரு 27,000 பேரையே ஒருத்தனால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீ எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேரை கண்ட்ரோல் பண்ண முடியும்? சும்மா வாய் வார்த்தையா நான் ஒரு பெரிய ஆளை போய் நான் திட்டுறதுனால நான் பெரிய ஆளை ஆயிடுவேன்னு நினைச்சா அது கொஞ்சம் நமக்கு அந்த சரியான பக்குவமின்மைங்கிறது தான் காட்டுது. விஜய் வந்து இன்னும் அரசியலுக்கு அவர் பதவிக்கு வரதுக்கெல்லாம் டைம் இருக்கு, ஒரு 20 வருஷம் ஆகும். இப்போ வந்து 234 தொகுதியில் நானே நிற்கிறதா நினைச்சுக்காங்கன்னு விஜய் சொல்றார். அப்படி சொன்னால் கூட விஜய் ஓட்டு வாங்கலாம், ஆனால் சீட்டுன்னு வாங்கினா விஜய் மட்டும் ஜெயிக்கலாம். விஜயகாந்த் நின்னார், அவர் மட்டும்தான் ஜெயிச்சார் 234 தொகுதியில். கமலஹாசன் நின்னார் 234, அவர் கூட ஜெயிக்கல. இதுல அதெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடையாது. மயிலாப்பூர்ல ஏதாவது இந்த சினிமா பார்க்குற பசங்க, வீட்டில் பொறுப்பு இல்லாமல் சுற்றுற பசங்க, இந்த மரத்துக்கு மரம் தாவற மாதிரி அணிலாம் தாவிட்டு இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்க வேணா தலைவான்னு சொல்லலாமே தவிர என்ன அவருடைய ப்ராஜெக்ட் என்ன தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்க. இப்போ திமுகனா அரசு ஒன்று சொல்லுது, அதிமுக ஒன்று சொல்லுது, பாஜக ஒன்று சொல்லுது. சொல்லுங்க, ஒன்றுமே சொல்லலையே. அதனால் கொள்கை எதிரிங்கிறார். இவருக்கே ஒரு கொள்கையும் இவர் கொள்கையே வெல்ல தெரியாத போது இவர் என்ன கொள்கை எதிரிங்கிறாருன்னு. அதாவது விஜய் நகைச்சுவை பண்ணுவார்னு தெரியும், அரசியல் வந்து இவ்வளவு நகைச்சுவை பண்ணுவார்னு இப்பதான் தெரியும்.